வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெகா டெஸ்ட் 4க்கான ஆன்சருக்கு தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மெகா டெஸ்ட் 4 என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இதுல பார்ட் 1 வீடியோல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ண போறேன். பார்ட் 2ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் எது நான் சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? இன்னும் நீங்க டெஸ்ட் எழுதல அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன். டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் வந்து இந்த வீடியோ சொல்லிச்சுன்னா பாருங்க. ஓகே, அப்பதான் புரியும். நான் நிறைய ஷார்ட் கட்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வீடியோ சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் வந்து இந்த சொல்யூஷன் வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா ஒண்ணுமே புரியும். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஆண்டிற்கு 10% வட்டி வீதம் வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் ரூபாய் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகையை 2 ஆண்டுகள் 3 மாதம் பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற வட்டியை காரணம் சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கறாங்க. அதாவது இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாசத்தை வந்து வருஷம் பிளஸ் மாசத்துல கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் ஷார்ட் கட் ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம். என்ன பண்ணும் இது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 2 பிளஸ் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் இருக்கும்? 12 இருக்குமா? ஸோ அதை போட்டுற போறோம். எத்தனை மாசம் இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க? 3. ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேவா? அப்போ 2 பிளஸ் 1 3 சார் 3 4 3 சார் 12. ஸோ அப்போ 1 பிளஸ் 4 வருமா? ஸோ இது வந்து என்ன பண்ண போறோம்? மிக்சடு ஃபிராக்ஷன் இருக்கு, இது பண்ண போறோம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4 2 சார் 8 8 பிளஸ் 1 9/4 வந்துருக்கும். ஓகேவா? ஸோ n வந்து 9/4 கிடைச்சிச்சு. இப்போ அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. SI = PNR/100 போட போறோம். ஸோ பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல பிரின்சிபல் வந்து 10,000 கொடுத்துருக்காங்களா? ஸோ வந்து 10,000 எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 9/4 எடுத்துருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 எடுத்துக்கோங்க. பை 100 போட்டுக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். வேற என்ன இருக்கு நமக்கு? இங்க 1 4 சார் 4 இங்க வந்து 25 வந்துட்டு போதா? ஓகேவா? ஸோ வேற என்ன இருக்கு நமக்கு? அது விட்டாச்சு அப்படின்னா அவ்வளவுதான். சிலவே மல்டிபிள் பண்றதா வேலை. ஸோ 25 × 9 நமக்கு என்ன வரப்போகுது? 250. 10 × 25 250. 250 ஒன்று கழிச்சு விட்டுருங்க. அப்ப என்ன வரப்போகுது? 225. இந்த ஒரு 0 ஆட் பண்ணினா இதான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப 2250 அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஒண்ணுமே இல்லை. இந்த கொஸ்டின் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இது வந்து இயர் பிளஸ் மந்த்ல கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த மிக்சடு ஃபிராக்ஷன் சிம்பிளை பண்ணினா 9/4 இது எடுத்து டேரக்டா அப்ளை பண்ணினா நல்லா முடியும். ஓகேவா? ஸோ செகண்ட் சம்பளம் போயிடலாம். ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களில் வட்டி வீதம் 16.2/3% கிடைக்கும். தனி வட்டியை காண்கன்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஃபீஸ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் நம்பர் ஆஃப் ஃபீஸும் மந்த்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து 9 மாதம் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரப்போகுது? வருஷத்துக்கு 12 மாசம். ஸோ 12 9 சிம்பிளை பண்ண நமக்கு என்ன வரப்போகுது? 3 3 சார் 9 4 3 சார் 12. அது மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சிட்டு போகுது? மிக்சடு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப 16 × 3 48. 48 பிளஸ் 2 மூலதான் 48 பிளஸ் 2 என்னது? 50. ஸோ 50/3% வந்துச்சு. இப்போ டைரக்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஸோ SI = PNR/100. ஸோ பிரின்சிபல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 68,000. 68,000 அப்ளை பண்ணிட்டோமா? இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3/4 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 50/3/100. ஓகேவா? ஸோ சிம்பிளி பண்ணினா வேலை முடிச்சு. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ரெமடி நமக்கு என்ன இருக்கு பாருங்க. அப்படியே இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணிடலாமா? இங்க 4 இருக்கு. 1 4 சார் 4 how many 4s are 68 1 4 சார் 4 பேலன்ஸ் 2 இருக்கும். 28 வருமா? அப்ப 7 4 சார் 28. அந்த ஒரு 0 ஒரு 0. அப்ப 170 × 50 இது சிம்பிளி பண்ணினா வேலை முடிச்சுங்க. ஓகேவா? ஸோ 2 0 வந்துட போகுது. 2 0 போட்டாச்சா? அப்ப 7 5 சார் 35 பேலன்ஸ் 3 1 5 சார் 5 5 + 3 8. அப்ப 8,000 அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சருங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் நீங்க என்ன லேர்ன் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மிக்சடு ஃபிராக்ஷன் கொடுத்தாங்கன்னா அது இந்த மாதிரி ஃபிராக்ஷனா மாத்திடணும். அது மாதிரி மாசத்தையும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணிடணும்? மாசத்தையும் வந்து உங்க மாத்தத்துக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். அதையும் மாத்திட்டு பாருங்க. ஓகேவா? ஓகே, தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. இந்த கொஸ்டினை பார்த்தோடனே உங்களுக்கு என்ன சார் இது நம்பர்ஸே கொடுக்காம வெறும் ABCD XYZ கேட்டிருக்காங்க, இதெல்லாம் எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தோணிருக்கும். ஒண்ணுமே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ SI = நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? PNR/100 தெரியும். ஓகேவா? இங்க பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்காங்களா? பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? 5A² B² கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் ஃபீஸ் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் ஃபீஸ் வந்து 4AB கொடுத்துருக்காங்க. கரெக்டா? 4AB கொடுத்துருக்காங்க. அந்த அடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. 4 × AB இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ் பக்கத்துல என்ன இருக்கும் அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? ஸோ 7B. ஓகேவா? 7/100. இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு சிம்பிளே கிடைச்சிருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். ஓகேவா? இப்போ என்ன நம்ம பண்ணலாம்? 1 4 சார் 4 இங்க 25 வந்துருச்சா?
ஸோ 1 5s are 5 இங்கே 5 டைம்ஸ் வந்துருச்சா. ஸோ லெஃப்ட் வித் என்ன இருக்கு நமக்கு 7/5 இருக்கு. ஓகேவா. இதில் வந்து ஆப்ஷன் வந்து மாறி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. அப்படியே டேரெக்டாக பார்த்துக்கோங்க. கூகுள் ஆன்லைன் ஃபார்ம்லாம் கரெக்டாக இருக்கும், இங்கே மட்டும் மாறி இருக்கு, விட்டுருங்க. ஸோ 7/5 இங்கே a ஸ்கொயர் இங்கே a இருக்கு, அப்போ a³ இங்கே b ஸ்கொயர் பின்னு இருக்கு, அப்போ b/4. இதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கேட்காம ABCD XYZ கேட்டாலுமே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா. சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டுருக்காங்க, ஆனால் தான் இந்த கொஸ்டின் வச்சிருக்கீங்க. ஓகேவா. அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபார்முலா டேரக்டா அப்ளை பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருது. ஓகேவா. ஸோ ஃபோர்த் சம், ஒருவர் 2600 3 வெவ்வேறு பகுதிகளாக 4%, 6%, 8% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒரு வருட முடிவில் 3 வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவிலான தனி வட்டி பெறுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பர்சன் வந்து 2600 ஒரு அமௌண்ட்டை 4%, 6%, 8% அதாவது வெவ்வேறு பேங்க்ல போடுறாரு. 2600 போடல, அந்த 2600 என்ன சொல்றாங்க, 2600 வெவ்வேறு பகுதிகளாக வெவ்வேறு பார்ட்ஸா இந்த மாதிரி போடுறாரு. ஒரு பேங்க்ல 3 பேங்க்ல போறான்னு வச்சுக்கோங்க. ஆனா அவனுக்கு வட்டி எப்படி கிடைக்குதுன்னா ஒரே அளவிலான வட்டி கிடைக்குதுன்றாங்க. அதாவது அட் எண்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் காட் ஆல் த 3 இன் பேங்க்ஸ் ஆர் த சேம்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 மூணுமே சேமா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்பனா நம்ம எப்படி எழுதலாம்? PNR/100 ஈக்குவல் டு PNR/100 ஈக்குவல் டு PNR/100 எழுதலாமா? எல்லாத்தையுமே 100 காமனா இருக்கா? ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், 100 வந்து காமனா எடுத்துடலாம். ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு இதான் தெரியணும், P என்ன, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 கொடுத்துட்டாங்க, 6 கொடுத்துட்டாங்க, 8 கொடுத்தாங்க. சரியா. இயர்ஸ் பாருங்க, ஒரு வருடம் சொல்லிட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து n வந்து 1 சொல்லிட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கே இருக்கு. அப்போ பிரின்சிபல் சார், பிரின்சிபல் அவங்க வந்து இது மொத்தத்தையுமே போடலங்க, இது வந்து ஸ்பிளிட் பண்ணி போட்டுருக்காரு. 2600 ஃபுல்லா போடல, பிரிச்சு போட்டுருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தெரியாத விஷயத்த இங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இங்க ஒய்ன்னு எடுத்துக்கலாம், இங்க இசட் எடுத்துக்கலாம். ஓகேவா. பிரின்சிபல் வந்து 4%ல எக்ஸ்ன்ற ஒரு அமௌண்ட்லயும் இங்க ஒய்ன்ற அமௌண்ட்லயும் இங்க இசட்ன்ற அமௌண்ட்லயும் போடுறாரு. ஓகேவா. ஸோ அப்போ இதோட கூடுதல் நமக்கு என்னவா இருக்கும்? x + y + z. இதோட மூணு கூடுதல் என்னவா இருக்கும்? 2600 இருக்கும். ஓகேவா. ஸோ இங்க அப்ளை பண்ண என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ பிரின்சிபல்னா நமக்கு எக்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர் 1 தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன வந்து போறீங்க 4x தெரியும், 6y தெரிஞ்சிச்சு, 8z தெரியும். ஓகேவா. இசட்னா பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதான் இங்க எல்லாமே அப்ளை பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ அடுத்து என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னா 4% வட்டி விகிதத்துக்காக செய்த முதலீடு என்னன்னு கேட்கறாங்க. அப்ப 4% கேட்கறாங்க. 4% என்ன லெட்டர், என்ன பேங்க்? எக்ஸ்ன்ற பேங்க். அதுக்கான அமௌண்ட் என்ன போட்டுவான்னு கேட்கறேன். அப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா இங்க 4x, 4y, 6y, 8z எல்லாமே ஈக்குவலா இருக்கா? நம்ம எல்லாத்துமே எக்ஸுக்கு மாத்தணும். எப்படின்னா என்ன பாருங்க, 4x = 6y நம்ம எழுதுறாம எல்லாமே ஈக்குவல் தானே. அது மாதிரி 8z = 4x எழுதலாம். y in terms of நம்ம எக்ஸ்ல எடுக்கிறோம். அப்போ 6y = 4x கேன்சல் பண்ணினா 3 இங்க 2 வரப்போகுது. ஸோ y = மல்டிபிள் டிவைட் வந்துச்சுன்னா 2/3x வந்துருச்சு. அதே மாதிரி z. ஸோ இங்க 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் வந்துருச்சு. அப்போ z = x மல்டிபிள் 2 டிவைட் வந்துருச்சு. ஓகேவா. இது எடுத்துட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு பாருங்க. சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸே தான் இருக்க போகுது, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸே தான் இருக்க போகுது. ஒய்க்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ணணும், 2/3x அப்ளை பண்ணணும். ஓகேவா. ஸோ 2/3x அப்ளை பண்ண போறேன். இசட்டுக்கு பதிலாக நான் அப்ளை பண்ண போறேன், x/2 அப்ளை பண்ண போறேன், ஈக்குவல் டு 2600. ஓகேவா. ஏன் நான் எல்லாத்தையும் எக்ஸுக்கு மாத்துறேன் அது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா 4% வட்டி கேட்கறேன், அப்போ எக்ஸுக்கு மாத்துறேன். இதே அங்கே வந்து 6% கேட்டாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு மாத்துறேன், எல்லாத்தையும் ஒய்க்கு மாத்துறேன். புரியுதா? ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்க போறோம். கீழே வந்து என்ன ஒரு எல்சிஎம் 1, 3, 6 இருக்கு. இதுக்கு என்ன எல்சிஎம் வரும் சொல்லுங்க, உங்களதாங்க 6 வருமா? ஸோ அப்போ 6னா என்ன பண்ணும், மேலேயும் கீழே நான் 6 இங்க பண்ணும். அப்போ இங்கேயும் 6 இங்கேயும் 6, அப்போ மேலே 6x வந்துருமா? இங்க 3 இருக்கு, என்ன பண்ணா 6 மாறும், 2 பண்ணும். அப்போ மேலேயும் 2 பண்றோம் அப்படின்னா 4 + 4x வந்துருமா? ஸோ + 4x. இங்க வந்து 2 இருக்கு, இங்க என்ன பண்ணா 6 வரும், இங்க 3, அப்போ மேலேயும் 3, அப்போ + 3x = 2600 கிடைச்சிருச்சு. ஓகே. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 6 4 10, 10 + 3 13. என்ன வந்திருக்கு நமக்கு 13 கிடைச்சிருக்கு. ஓகேவா. ஸோ 13x = 2600/6 இருக்கு. நல்லா பாருங்க, இங்க 13 இருக்கு, இங்க 26 இருக்கு. 13 டபுள் என்னது, 2 டைம்ஸ் பண்ணா 26. அப்ப இங்க 1 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ் வந்துச்சு. கரெக்டா. ஸோ இது டிவைடருக்கு 6 அந்த போச்சுன்னா மல்டிபிள் மாறிடும். அப்ப x =
2 6 ஆர் 12, 2 6 ஆர் 12, இந்த 2 0 2 0. அப்ப அந்த 4% எவ்வளவு அமௌண்ட் போட்டிருப்பாரு? 2600 4% ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாருல, என்ன அமௌண்ட் போட்டிருக்காருன்னா 1500 தான். அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவா? இதே ஒய்ல கேட்டாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாத்தையும் ஒய்ல மாத்தணும். இசட் கேட்டாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாத்தையும் இசட் மாத்தினா அந்த தொகை கிடைச்சிரும். ஓகே, புரியுதா? ஃபிஃப்த் கொஸ்டின் கவனிங்க. ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது. மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நான் ஒரு சூப்பரான ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் ஈக்குவல் அப்படின்னா அந்த மாதிரி எஸ்ஐ வந்து அதாவது பிரின்சிபலோட மடங்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த தொகையின் மடங்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். என்ன ஷார்ட்கட்னா இங்க இருக்கிற நம்பர் பார்க்கணும். ஓகேவா? 16/25க்கு என்ன பண்ணோம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 4 வரப்போகுது, இங்க 5 வரப்போகுது. ஓகேவா? வந்த ஆன்சர் கூட என்ன பண்ணோம்? உங்களதான் கேட்கிறேன். வந்த ஆன்சர் கூட என்ன பண்ணோம்? அப்படி 10ன்னு போட்டுருங்க. இது சிம்பிளி பண்ணினா ஆன்சருங்க. சிம்பிளி பண்ண ஆன்சரு. ஸோ 1 5 சார் 5, இங்க 2, 4 2 சார் 8% அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இந்த ஷார்ட்கட் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இது மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி வந்து அந்த தொகையில இத்தனை மடங்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த தொகையில இத்தனை மடங்குன்னு சொல்லியிருப்பாங்க. கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் சமம்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ஷார்ட்கட் கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், இன்ட்டு 10 கடைசியில இன்ட்டு 10 பண்ணினா ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே, 6th கொஸ்டின் கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி விகிதத்தில் 6 ஆண்டுகளில் 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920 மாறுதியெனில் அதன் அசல் மற்றும் வட்டி விகிதத்தை காண்பன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இது நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன ஷார்ட்கட் சொல்லுங்க? A1 minus A2 minus A1 by N2 minus N1 into N1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 8880 மைனஸ் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் மைனஸ் செகண்ட் அமௌண்ட். இது ரெண்டு டிஃபரன்ஸ் பாருங்க. இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. நமக்கு 8880 7920 இருக்கு. ஓகேவா? இதுல 80 கூட்டுறோம் அப்படின்னா நமக்கு 8000 மாறிடும். அதோட எக்ஸ்ட்ரா இருக்கு 880 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப ஆட் பண்ணா 0 8 16 பேலன்ஸ் 1 960 வந்துருச்சு. அந்த மாதிரி 2 வருஷத்துக்கான வித்தியாசம் பார்க்கணும். ஓகேவா? இங்க 6 வருஷம் கொடுத்துருக்காங்க, இங்க 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. 6 4 போச்சுன்னா என்ன கண்ணா? 2. அந்த 2 இங்க போட்டுக்கோங்க. ஓகே, நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் என்ன கொடுத்துருக்காங்க? 6 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன வந்துருப்போம்? நமக்கு சிம்பிளை பண்ணா 1 2 சார் 2, 4 2 சார் 8, பேலன்ஸ் 1 வருமா 16. ஸோ 8 2 சார் 16, அப்போ இங்கே 0 வந்துச்சு. அப்போ 48 × 4 6. ஓகேவா? இது பண்ணா என்ன வரப்போகுது? 48, பேலன்ஸ் 4, 6 சார் 24, 24 + 4 28. அப்போ 8880ல 2800 இங்க ஒரு 0 இருக்கு, 80 வந்து மைனஸ் பண்ணுவோம். 880 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 8000ல 2000 வச்சுன்னா அப்போ 6000 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓ, வட்டியும் கேட்குறாங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் போயிடும், இந்த ஆப்ஷன் போயிட போகுது. இப்போ 6% 7% கண்டுபிடிங்க. கரெக்டா? எப்படிங்க கண்டுபிடிக்கலாம்? அது நமக்கு வந்து அசல் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். ஸோ நல்லா பாருங்க, கவனிங்க. அசல் வந்து 6000 கண்டுபிடிச்சிட்டா இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க, இந்த சமயம் இப்படி தான் போடணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நம்ம எஸ்ஐ ஃபார்முலா என்ன தெரியும்? எஸ்ஐ = PNR/100. கரெக்டா? ஸோ பிரின்சிபல் என்ன? நமக்கு பிரின்சிபல் வந்து இப்போ கண்டுபிடிச்சா 6000 சொல்லிட்டு, ஸோ 6000 எடுத்துக்கலாமா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? நான் வந்து 6 வருஷம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 6 வருஷத்துக்கு அதுக்கான வட்டி என்ன கிடைச்சிது? 8880 வந்து மொத்த தொகை. கரெக்டா? மொத்த தொகையிலேருந்து அசல கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? அதுல இருந்து போச்சு அப்படின்னா நமக்கு 2880 கிடைக்கும் போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கேட்கறாங்க. அதான் நமக்கு தெரியாது, /100. சரியாங்க? இது சிம்பிளை பண்ணினா நம்ம வேலை முடிஞ்சு. என்ன பண்ணலாம்? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சலா, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சலா. அப்ப 6 6 ஆர் 36ன்னு வரும். சரி, வேணாம், என்ன பண்ணலாம்னா 60 டிவைட் பண்ணலாமா? ஸோ 1 6 ஆர் 6. ஹவு மெனி 6 ஆர் 288? 4 6 ஆர் 24. ஸோ பேலன்ஸ் 4 இருக்கு. அப்போ 48. 8 6 ஆர் 48 வருமா? அப்போ மறுபடியும் இங்க 1 6, இங்க 8 வரப்போகுது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு? 8%. அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான். ஓகேவா? பிரின்சிபல் வந்து 6000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா டக்குனு வந்து A1 - A2 - A1 /
n2 மைனஸ் n1 இன்டூ n1 அப்படின்ற ஃபார்முலா போட்டு அதுக்கான பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் இதை வச்சு கேட்டனாலும் நம்ம கிட்ட எல்லா டேட்டாவுமே இருக்கு. ரேட் மட்டும் தான் இல்லை, அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, செவன்த் கொஸ்டின் கவனிங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஒருவர் 7% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் 3 ஒரு பகுதியையும் 8% வட்டி விகிதத்தில் முதலீட்டில் 4 ஒரு பகுதியையும் மீதமுள்ள 10% வட்டி விகிதத்தில் முதலீட்டில் முதலீடு செய்துள்ளார் எனில் அவருடைய வருட வருமானம் 567 அவருடைய முதலீட்டை காணுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? இது மாதிரி வருட வருமானம் கொடுத்துட்டு, அதாவது அவருடைய ஆனுவல் இன்கம் கொடுத்துட்டு அவரோட கேபிட்டல் கேட்பாங்க. ஓகே, இந்த மாதிரி சம் கேட்டாங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு அமௌண்ட் போறாரு. அந்த அமௌண்ட் நமக்கு தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அதுல 3ல ஒரு பகுதி தானே வந்து போடுறாரு. அதாவது 3ல ஒரு பகுதி தான் இன்வெஸ்ட் பண்றாரு. எதுல? அவரோட முதலீடு எக்ஸ். அப்ப 3ல் ஒரு பகுதி முதலீட்டு தான் அவர் வந்து போடுறாரு. கரெக்டா? ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? அதுக்கு 3ல் ஒரு பகுதி வந்து 7%. வருஷம் வந்து ஆனுவல் இன்கம் சொல்லிட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1. வருட வருமானம்னா வருஷம் வந்து 1. கரெக்டா? ஸோ அப்போ இது பிரின்சிபல், இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது நம்பர் ஆஃப் இயர்ஸ். புரியுதாங்க? இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 8% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் 4ல் ஒரு பங்கு. 4ல் ஒரு பங்கு முதலீட்டில், அதாவது அப்ப எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? அதுல 8% போடுறாரு. அது ஒரு வருஷத்துல போகுது. ஓகேவா? இது சொல்லிட்டாங்க. அடுத்து என்னன்னா மீதமுள்ள 10% சொல்றாங்க. மீதமுள்ள நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ x/3 பிளஸ் x/4 வந்துருமா? ஸோ எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தா நம்ம 12 வந்துரு போகுது. ஸோ இங்க 4 3s 12. அப்போ மேலேயும் வந்து நம்ம 4ஆல பண்ணணும். அப்போ 4x. இங்க 3 பண்ணாதான் 12 வரும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கேயும் வந்து 3ஆல பண்றோம். அப்போ பிளஸ் 3x. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணினா நமக்கு 7x/12 கிடைக்கும். அப்போ மேலே என்ன பண்ணா 12 வரும்? பேலன்ஸு 5ன்னு சொல்லலாமா? அப்ப 5x/12 தான் மீதம் உள்ளது. அதுக்கான பர்சன்டேஜ் என்னது? இந்த 10%. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1. அப்ப நம்ம இதுக்கு 3க்கான PNR/100 கூட்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. PNR/100 நமக்கு என்ன வந்துட்டு போகுது? பிரின்சிபல் வந்து x/3, P நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 7, n வந்து 1 தான். ஓகே, PNR/100னா 300 வந்துருமா? பிளஸ் இது ரெண்டுத்தையும் பண்ணீங்கன்னா 8x/4/100னா 100 மேல வந்துருமா? அப்படிங்க 400 பிளஸ் இங்க என்ன வந்து போகுது? 50/12. ஸோ 50/12x. இதுதான் எதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்கன்னா 561 சமம் சொல்றாங்க. ஓகேவா? 561 சமம் சொல்றாங்க. இது சிம்பிளை பண்ணினா வேலை முடிச்சு. ஓகேவா? சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1h 8, இங்க 5h 40. அப்ப இங்க 50 வந்துருமா? ஸோ இங்க வந்து 6ன்னு சொல்லலாம், இங்க வந்து 25 சொல்லலாம். 2 டேபிளா டிவைட் பண்றோம் அப்படின்னா. ஓகேவா? ஸோ வேற என்ன இருக்கு? இங்க 100ல 2 0 விட்ட மாதிரி. ஓகே, PNR/100ல 100ல வந்து 2 0 விட்டேன். ஸோ இங்க வந்துருச்சு. ஸோ அப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு 600 வந்துடும். கரெக்டா? ஸோ 600னா இங்க 25x. ஓகேவா? இங்க 25x. இங்க 600 வரணும்னா என்ன பண்ணணும்? 5 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா நமக்கு 600 வரும்? 12ன்னு சொல்லலாமா? 12 5 60. அப்ப மேலே என்ன பண்ணணும்? 12ஆல பண்ணணும். அப்ப 12x மாறிடுமா? இங்க என்ன இருக்கு? 300 இருக்கு. 300 கூட 2 பண்ணாதான் 600 வரும். அப்ப இங்க என்ன பண்ணணும்? நம்ம இங்கேயும் 2ஆல பண்றோம். அப்ப பிளஸ் 14x வந்து போகுது. சரிதான்? இது எல்லாத்தையும் சமம் சேர்த்து 561 மாறிடுச்சா? ஸோ ஆட் பண்ணுங்க. 12 பிளஸ் 14 வந்து 26. 26 பிளஸ் 25 வந்து 51x தான். 51x/600 = 561 கிடைச்சிருக்கா? ஸோ இங்க 51 இருக்கு, இங்க வந்து இருக்கா? ஸோ 151 வருமா? 51ல 56 போச்சுன்னா மிச்சம் 55 இருக்கும். அப்ப 11 கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்ப x = 11 டிவைட்ல 600 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிபிள் மாறிட்டு போகுது. அப்ப 6600 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். பி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ஸோ அப்ப இந்த ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வருமான கணக்கு கேட்டாங்கன்னா மீதமுள்ளதை கண்டுபிடிச்சணும். எல்சிஎம் வச்சு மீதமுள்ள கண்டுபிடிச்சிட்டு இது மாதிரி PNR/100 எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ எல்சிஎம் வச்சு சிம்பிளை பண்ணி ஆரம்பிச்சு. ஓகேவா? ஸோ எய்த் கொஸ்டின் கவனிங்க. எய்த் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? இந்த கொஸ்டின் வந்து நான் ஏற்கனவே சால்வ் பண்ணியிருப்போம் வீடியோலயே. ஒரு அசலுக்குரிய தனி வட்டியானது அவ்வசலின் 1/25 மடங்குக்கு சமம். மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம்ட்டாங்க. அதாவது n = 6ன்னு சொல்லிட்டாங்க.
எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது கேட்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி சம்மில் என்ன பண்றீங்க அப்படின்னா பிரின்சிபல் வந்து 100ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? எஸ்ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரின்சிபலை போல 1/25 சொல்றாங்க. ஓகே, நம்ம பிரின்சிபல் என்ன தெரியும்? 100ன்னு தெரியும். அப்ப 100 × 1/25. ஸோ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 125 25 இங்க 4 கிடைச்சு. ஓகேவா? அப்ப எஸ்ஏ வந்து 4ன்னு கிடைச்சிருக்கு, பிரின்சிபல் 100 நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்ளை பண்ணலாமா? நல்லா பார்த்துக்கோங்க. பிரின்சிபல் 100, எஸ்ஐ வந்து 4. ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன ஆகுது நமக்கு? எஸ்ஐ = PNR/100 அப்படின்ட்டு தெரியும். ஸோ எஸ்ஐ நமக்கு என்ன கிடைச்சது? 4. பிரின்சிபல் வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கிட்டோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு தெரியாத விஷயத்தினால நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ y × y ஸ்கொயரா மாறும். ஸோ y²/100 மாறிடுமா? அப்ப இந்த 100க்கு இந்த 100 கேன்சல்னா y² = 4. அப்போ y என்னது? y நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 2 தெரிஞ்சிச்சு. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸும் 2, எண்ணும் வந்து 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து 2% கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்து என்ன கேள்வியில சொல்றாங்கன்னா எனில் 4 ஆண்டுகளில் முடிவில் கிடைக்கும் தொகையானதுன்னு என்ன கேட்கறாங்க. அப்போ வருஷம் 4 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அசல் கூட கம்பேர் பண்றாங்க. ஓகே, இப்போ அப்படியே சால்வ் பண்ணலாம். பாருங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ வருஷத்தை 4ன்னு பாத்தீங்கன்னா அதோட அமௌண்ட் என்னன்னு கேட்கறேன். ஓகேவா? ஸோ அப்ப என்ன தெரியும்? எஸ்ஐ = PNR/100. பிரின்சிபல் வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் இப்ப என்ன மாத்தணும்? 4 வருஷம் கேட்கறாங்க. அப்ப 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்பதான் கண்டுபிடிச்சோம், 2/100. ஓகேவா? இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன இருக்கு? எஸ்ஐ வந்து நமக்கு 8ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? 4 வருஷத்துக்கான தனி வட்டி எவ்வளோ? 8 ரூபாய். அப்போ மொத்த தொகை என்னன்னு அர்த்தம்? அசலையும் வட்டியும் கூட்டாதாங்க தொகை கிடைக்கும். அப்போ அசல் வந்து 100. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 8 ரூபானா அமௌண்ட் நமக்கு என்னது? இது ரெண்டுத்தையும் கூட்டணும் தானே? அப்ப 108 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஓகேவா? 108 ரூபாய் கிடைச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டா அசலை போல் எத்தனை மடங்குன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா அசல், பிரின்சிபல் கூட கம்பேர் பண்றாங்க. அப்ப பிரின்சிபல் நமக்கு எவ்வளோ? 100 ரூபாய். இப்ப நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 108 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம கீழே 100 இருந்தா என்ன பண்ணுவோம்? 2 டிஜிட் தாண்டி புள்ளி வைப்போம். அப்போ 1.08. கரெக்டாங்க? ஸோ இங்க 0 வந்துச்சுன்னா இங்க 2 டிஜிட் தாண்டி ஒரு பாயிண்ட் வைப்போம். கரெக்டா? ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான். அசலை போல் 1.08 மடங்குன்றதா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஓகே, 9th கொஸ்டின் கவனிங்க. ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4% ஆகவும், அடுத்த 4 வருடத்திற்கு 6% ஆகவும், அடுத்த 6 வருடங்களுக்கு மேல் ஓகேவா 8% per annum period of beyond 6 years சொல்றாங்க ஆகவும் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனி வட்டி தொகை 1160 எனில் அத்தொகையை காண்க சொல்லிட்டு கேட்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி பண்ணணும் கவனிங்க, நல்லா பாருங்க. 2 வருஷத்துக்கு என்ன சொல்றாங்க? 2 வருஷத்துக்கு 4%, 4 வருஷத்துக்கு 6%, அதுக்கு மேல 6 வருஷத்துக்கு மேல போச்சுன்னா 8% சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப 6 வருஷத்துக்கு 8% போடுவோம். அப்படி போட்டீங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா இங்க மொத்தம் டோட்டல் எத்தனை சொல்லிருக்காங்கன்னா மொத்தம் 9 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? 9 வருஷம் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ 9 வருஷத்துல இங்க எத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சு நமக்கு? 2 வருஷத்துக்கு 4%, 4 வருஷத்துக்கு 6%. அப்ப எத்தனை வருஷம் நமக்கு முடிஞ்சிருச்சு? 6 வருஷம் முடிச்சிச்சு. அப்போ 9ல 6 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? 3 வருஷம் இருக்கும். அவங்க இதுதான் இன்டைரக்டா சொல்றாங்க. 6 வருஷங்களுக்கு மேல் அப்படின்னா இங்க 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்ப 7, 8, 9 அந்த 3 வருஷத்துக்கு நம்ம என்ன சொல்றாங்க? 8% சொல்றாங்க. 6 வருஷத்துக்கு மேல 8% சொல்றாங்க. ஓகேவா? அதான் சொல்றாங்க 8% per annum for the period beyond 6 years. 6 வருஷத்துக்கு மேல 8% எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க 6ன்னு போட்டீங்கன்னா அது தப்பு. அது ஏன்னு புரிஞ்சிச்சா இப்போ? இப்போ கவனிங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த 9 வருஷத்துக்கான தனி வட்டி தொகை 1120 சொல்றாங்க. அப்ப இது என்ன கிடைக்கும் நமக்கு? 4 2s are 8%, 6 4s are 24%, 8 3s are 24%. இந்த பர்சன்டேஜோட கூடுதல் தான் நமக்கு என்னது? 1120 அப்படின்னா 100% என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டுங்க. 24 24 48, 48 + 8 என்னங்க வரும்? 48 + 8 56%. 56% தான் 1120 அப்படின்னா அப்ப 100% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணலாமா? இங்க 1 டைம்ஸ் இங்க 2 டைம்ஸ்னு வருமா? அப்ப இந்த 20 போட்டுடலாமா?
ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ 100 × 20 x = 2000 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். தெரியாம கமா போட்டேன், 1 செகண்ட். அப்ப 2000 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? 2000. ஓகே. ஸோ வேற ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 6 வருஷத்துக்கு மேல் பியார்ட்னு சொன்னாங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கோ அது வந்து இங்க போட்டுக்கோங்க. சரியா? இங்க 9 சொல்லிட்டாங்க, அப்ப ரிமைனிங் போச்சுன்னா 3 கேச்சிருக்கு. இங்க 15 சொன்னாங்கன்னா என்ன கிடைக்கும்? ரிமைனிங் போட்டு அதோட பெர்சன்டேஜ் போட்டு அதுக்கான தொகையை போட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஓகே, 10th கொஸ்டின் கவனிங்க. ஒரு தொகை ஆண்டுக்கு 11% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே தொகை அதே தனி வட்டி விகிதத்தில் இங்க 4.5 ஆண்டுன்னு வரணுங்க. இங்க 4 கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் மாத்திக்கோங்க. இங்க 4.5 ஆண்டுன்னு வரணும். ஓகேவா? 4.5 ஆண்டு. ஓகே, 4.5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. தனி வட்டிகளின் வித்தியாசம் 412 ரூபா எனில் அந்த தொகையை காணுங்கன்னு கேட்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி ப்ராப்ளம் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோலயே அதை ஒன்று போட்டிருப்போம். ஓகேவா? அதை மாதிரி தான் சால்வ் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா என்ன கேட்டாங்க அப்படின்னா 3 வருஷம் கேட்டிருக்காங்களா, ஒரு வருஷத்துக்கு 11% அப்படின்னா 3 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம்? 33%. கரெக்டா? ஒரு வருஷத்துக்கு 11%, அப்ப அரை வருஷத்துக்கு என்ன ஆயிட போகுது? இதெல்லாம் பாதி. அப்ப என்ன வந்து போகுது? 5.5%. ஓகேவா? இதுல எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 38.5% கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி அதே தனி வட்டி விகிதத்தில் 4.5 ஆண்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 11னா 4 வருஷத்துக்கு என்னது? 44%. அதுல பாதி என்னது? அப்ப 5.5 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 49.5% கிடைக்கும். கரெக்டா? சோ இதோட வித்தியாசம் தான் என்னன்னு சொல்லிட்டாங்க? தனி வட்டிகளின் வித்தியாசம் 412 சொல்லிட்டாங்க. அப்ப இந்த வட்டிக்கான வித்தியாசம் என்ன பாருங்க. இங்க 49.5 இருக்கு, இங்க 38.5 இருக்கா? 5 5 0 9 8 போச்சுன்னா வந்து 1 4 1 போச்சுன்னா 1. அப்ப இந்த 11% தான் 412.50 ரூபா அப்படின்னா 100% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். கரெக்டா? ஸோ இந்த 100 நாங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 2 டிஜிட் உள்ள வந்துடும். கரெக்டா? ஸோ அப்போ 412.50 வந்துட போது. இங்க எக்ஸ் இருக்குமா? ஸோ 11x. ஸோ 11 டேபிள் டிவைட் பண்ணுங்க. 11 டேபிள் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 11s 33. ஸோ 82 வருமா? 82னா 7 11s 77. அப்போ 37 ஆப்ஷன் இருக்கா பாருங்க. இங்க 32 தான் இருக்கு, இங்க 35 இருக்கு, அங்க 42 வரவே வராது. அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இந்த வருஷத்துக்கும் இதுக்குமான வித்தியாசத்தை பாருங்க. ஓகேவா? இந்த பெர்சன்டேஜ் பார்த்துட்டு அதுக்கான வித்தியாசம் தான் இந்த அமௌண்ட்னா 100% என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, 11th கொஸ்டின் கவனிங்க. ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்த தொகை எவ்வளவு? மொத்த அமௌண்ட் எவ்வளவு வந்து அவரோட கடன் வந்து செலுத்தணும்னு கேட்கிறார். ஓகே, அவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 4000 வாங்கியிருக்காரு. எப்ப? 6னா வந்து ஜூன் 7ஆம் தேதி வாங்கியிருக்காரு. அப்ப ஜூன் 7 போச்சுன்னா ரிமைனிங் நமக்கு எத்தனை நாள் இருக்கும்? உங்களை தான் கேட்கிறேன், எத்தனை நாள் இருக்கும்? ஜூன் வந்து நமக்கு வந்து 23 நாள் இருக்குமா? அடுத்து வந்து ஜூலைல வந்து நமக்கு 31 நாள் வந்துட போகுது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அப்போ ஆகஸ்ட் 19 நாள். அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம்னா 10 ஒரு 3 13, பேலன்ஸ் 1 4 5 6 7 73 கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி வருஷத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வருஷம் வந்து லீப் இயரா இல்லையான்னு பார்க்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா? ஸோ 2006 ஒரு லீப் இயராங்க. உங்களுதான் கேட்குறேன், 2006 ஒரு லீப் இயர் 4ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்ப நம்ம என்ன நாள் எடுக்கணும்? 365 எடுக்கணும். அதே கொடுத்துருக்கிற வருஷம் லீப் இயரா இருந்துச்சுன்னா 366 எடுக்கணும். ஓகே, ஸோ இது லீப் இயர் இல்ல. அப்ப 73/365 எடுத்துக்குமா? ஸோ 173, இங்க 5. அப்ப நம்பர் ஆஃப் பீஸ் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 1/5 தெரிஞ்சிச்சு. கரெக்டா? ஸோ அப்போ அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணி டைரக்டா ஆன்சர் கண்டுபிடிக்க நம்ம. ஓகே, ஸோ அப்போ SI = PNR/100. ஸோ பிரின்சிபல் எங்கப்பா? பிரின்சிபல் வந்து 4000 கொடுத்துருக்காங்க. ஸோ 4000 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இப்போ கண்டுபிடிச்சோம் 1/5ன்னு சொல்லிட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கப்பா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. 5/100 போடலாமா? ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 5க்கு இந்த 5 கேன்சல். அப்போ வட்டி என்ன கிடைச்சிச்சு? நமக்கு 40 ரூபான்னு கிடைச்சிருக்கு. ஓகே, வட்டி 40. எவ்வளோ இது கட்டணும்? வட்டி பிளஸ் தொகை ரெண்டுத்தையும் கட்டணும். அப்ப 4040 ஆகுமா மொத்த தொகைனா? வாங்கின கடன் பிளஸ் வட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து கடன் கட்டுவோம். ஸோ அப்ப 4040 டீன்னு தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர்.
ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்மில் போயிடலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 11 கொஸ்டின் நம்ம கொடுத்துருந்தோம். 25 கொஸ்டின்ல 11 கொஸ்டின் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ 11 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 2ல ரிமைனிங் சம்ஸ் நான் சால்வ் பண்றேன். அதையும் பார்த்து முடிச்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.